7 வயசு டிஃபரன்ஸ். 5 வருஷமா காதல் பண்றேன்றாங்க. எனக்கு தெரியல. அப்ப எனக்கு என்ன, என் பொண்ணுக்கு 13 வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. பத்தி தெரியுது சார். இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணிருக்கான். காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல 18. எங்க பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவன் கிட்ட இருக்கு. அதுக்குதான் எங்க பிள்ளை பயந்து போய் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது. அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, நல்லா 12th முடிச்சுட்டு 17 வயசு முடிய போயில லண்டன்ல போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார். 18 வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கெல்லாம் இங்க இருந்து வீடியோ கால்ல பயங்கரமா கொண்டாட்டோம் சார். சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லயே வரல. எங்க பொண்ணு எங்க தொடர்பே வரலைன்னு உடனே என்னன்னு லண்டன்ல ஃபுல்லா கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ணை காணோம். பார்த்தா பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து 18 வயசு 2 நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு SRO ஆஃபீஸ்ல போய் நிற்கிறான். அங்கே போய் என்னம்மா 2 நாள் தான் ஆகுது, ஏம்மா உன்னை கல்யாணம் பண்ண வைக்கிறோம், அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க கொண்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்கள் பிள்ளைய எங்கள் கண்ணிலையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் பிள்ளைய காமிங்க நாங்கள் ஊர்லாம் சுற்றினோம். நேற்று வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார், எக்கச்சக்கமா சார். அவன் யார் கூடவோ அவன் வந்து நான் காட்டக்கூடியதை தான் இங்கே பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன். காட்ட முடியாதது நிறையா இருக்குது. அவன் வந்து எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான். அவனுக்கு 25 வயசு சார். என் பொண்ணு 18 முடிஞ்சு 3வது நாள் சார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிற்கிறான் சார். லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார். அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார். ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன், என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போகிறோம் சார்? உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க? காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார்? காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டா சார். காலேஜ் படித்து முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை. அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டாங்க சார். தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்கள் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. ஒரு கும்பல் வேலை செய்யுது, ரொம்ப வருஷமாக வேலை செய்யுது. எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துருப்போம். நாங்கள் தெரியலையே. 7 வயசு டிஃப்ரென்ஸு. 5 வருஷமாக காதல் பண்ணுறேன்றாங்க. எனக்கு தெரியல. அப்போ எனக்கு என்ன, என் பொண்ணுக்கு 13 வயசில் எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. பத்தி தெரியுது சார் வயது. நான் பெரியப்பா என் தம்பி மனைவியும் வெளியே தலை காட்ட முடியாம இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம். என் பொண்ணை காப்பாற்ற முடியாம உட்காந்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன். சத்தியமா பிளான் பண்ணி சார், இவ்வளோ ஃபோட்டோ சார், இன்னும் நிறையா இருக்கான் சார். அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார். இந்த பிஞ்சு குழந்தை 13 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ கூட்டிகிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கிறேன் சார். நியாயமாக இருந்தா என்ன, எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார்? என்னைக்காச்சும் வந்து எங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார். எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். எங்கள் பிள்ளைய நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம், BAல சேர்த்து வச்சோம், பல விஷயம் பண்ணோம் சார். பார்த்து வளர்த்தோம் சார். சத்தியமாக நாங்கள் முட்டாள் சார், நாங்கள் முட்டாள். எனக்கு தெரியல எப்படி புள்ள வளர்க்குறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன். வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா மிரட்டுறாங்க சார். அது உறுதியா சொல்வேன். எங்க பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவன் கிட்ட இருக்கு. அதுக்குதான் எங்க பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு. தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க. போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க. அவங்க யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க, பாத்துக்கங்க. நன்றி. ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது வீட்டுல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு. என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன், எப்படி பார்த்தா, எங்கே என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கு. பயமா இருக்கு, பாத்துக்கங்க. ஐயா பொண்ணு மேஜராகி 3 நாள் ஆச்சு ஐயா. காவல்துறை என்னையா செய்வாங்க? அவங்க சட்டத்தை நானே லீகலா தான் நிக்கணும். எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா, ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ணா அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா? சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு நிற்கிறோம். இன்னைக்கும் சொல்றேன், நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன். யாரோ போய் அட்மிட் ஆயிருக்கான்.
சத்தியமா சொல்றேன், எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னு அட்மிட் ஆயிருக்காங்களாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா. அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க, 25 வயசு லாயரா. அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது. அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன், பாப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொன்னதுல இருந்து 5 வருஷமா என்னென்னலாம் வீட்டுல சொல்லியிருக்கா. என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். மார்க் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பார்த்தா படிக்கவே விடாத, இந்த மார்க் எடுத்தா உன்னை அனுப்பி விட்டுருவாங்க, இந்த மார்க் எடுக்காத, அப்படி இப்படின்னு பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப நினைச்சு பார்த்தா, ஐயோ அங்கே அது நடந்துச்சு, இங்கே அது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வயித்தறிச்சலா இருக்கு, வயித்தறிச்சலா இருக்கு. அவ்வளவுதான்.